செய்த குற்றமே என்று சொல்ல வருகிறார் தம்பி தாமல் சரவணன் அவர்கள். செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்குமிங்கும் தேடியவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே. கடல் சூழ்ந்த இலங்கையை கம்பன் சூழ்ந்த இலங்கையாக மாற்றியிருக்கிறது நம் அகில இலங்கை கம்பன் கழகம். என்னிலிருந்து ஒரு 700 மீட்டர் தொலைவில் இருக்கிற நடுவர் அவர்களுக்கும் கரெக்டா அளந்துட்டீங்களா? ஒரு 900 மீட்டர் தொலைவில் இருக்கிற பேச்சாளர் பெருமக்களுக்கும் 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பார்வையாளர் 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பார்வையாளர்களுக்கும் 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி தந்த கம்பனுக்கு இந்த மேடை கூட சிறிதுதான் என்பதற்கு சான்றாக நான் இதை பார்க்கிறேன். இந்த பெரிய கொண்டாட்டத்தை வணங்குகிறேன். இதை ஏற்பாடு செய்த நம் அகில இலங்கை கம்பன் கழகத்தினுடைய பெருமக்களின் பாதங்களை பணிகிறேன். ஒரு தீவிரமான ஒரு தலைப்பு. எனக்கென்னமோ எனக்கு முன்னால் பேசிய பெரியவர்கள் அவர்கள் அணியின் குற்றவாளியை குற்றவாளி என்று நிரூபிப்பதற்கு பதிலாக மற்ற அணியினரை நிரபராதி என்று சொல்வதற்காக மிகப்பெரிய போராடி போய் உட்கார்ந்திருக்கிறார்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. ஃபீஸ் இல்லாமலே வாதாடி இருக்காங்க. ஆமா, இதுல என்னுடைய அம்மா நான் வணங்குகிற பாரதி பாஸ்கர் அவர்கள் ஒன்று சொன்னார். கைகேயி பூவை தூக்கி பிச்சு போட்டதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்கிறார். எங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு பூ வாங்கி தரனால எவ்வளவு பெரிய பிரச்சனைங்கிறது. எனக்கு என்ன சந்தோஷம்னா அந்த பூ ஒரு பிரச்சனை இல்லைன்னு அம்மா சொல்றது ஒரு பெரிய சந்தோஷம். பெண்கள் ஒத்துக்கணும்ல, பூ ஒரு பிரச்சனை இல்ல, மத்தவங்க ஒத்துக்கணும்ல. ஆமா, பூதான் சார் குடும்ப வாழ்க்கைக்கே பிரச்சனை. அது உங்களுக்கு தெரியுது. இப்ப என்ன சிக்கல் பாருங்க, கைகேயி பூவை தூக்கி போட்டதும் வளையல உடைச்சதும் மேகலைய அடுத்து போட்டதும் தலை விரித்து படுத்ததெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையான்னு கேட்கிறாங்க. இங்க என்ன தெரியுமா சிக்கல்? அவளுடைய நோக்கம் 2 வரங்களை கேட்பதுதான். அவன் நினைச்சான்னா தசரன் வந்து உட்காரும் போது பக்கத்துல உட்கார்ந்து வச்சுக்கிட்டு எனக்கு 2 வரம் கொடுன்னு கேட்டாலே அவன் கொடுத்துருக்க போறான். ஆனால் மயில் குலத்தின் மகாராணியாக இருக்கிற ஒருத்தி நாடக மயிலாக மாறக்கூடிய ஒரு கீழ்த்தரமான வேலையை செய்ய தொடங்குறாள். அதுதான் சான்றோர்கள் பழிக்கின்ற வினை என்று நாங்கள் சொல்லுகிறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, 3 தலைப்பு. இந்த 3 அணியும் வேற வேற மாதிரி உங்களுக்கு தெரியும், அப்படிலாம் கிடையாது. தலைப்புல சான்றோரால் சகிக்க முடியாத குற்றவாளிங்கிறது தலைப்பு இல்லை, சான்றோர்களால் சகித்துக் கொள்ள முடியாத குற்றம் அப்படிங்கிறது தலைப்பு. அப்ப நீங்க குற்றத்தை முன்னாடி வச்சீங்கன்னா ராவணனோ வாலியும் ஒரே குற்றத்துக்கு கீழே வந்துருவாங்கிறதால நான் நோக்கர் குழுவுக்கும் நடுவர்களுக்கும் அவையோர்களுக்கும் ஒன்றை சொல்ல நினைக்கிறேன். ஒரு குற்றம் இந்த அவையில் இருந்தாலே அது இருவருக்கும் பொருந்தும் என்றால் அந்த 2இல் ஒருவரைத்தான் நீங்கள் முதலில் நீக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அருமை அருமை. ஏன் ஒரே குற்றத்தை சேர்ந்தவங்க தனித்தனியா இருக்காங்கன்னா, 3வது அணி ஜெயிக்க கூடாது என்பதற்காக முதல் அணியை பி டீமை உருவாக்கி பக்கத்தில் உட்கார வைத்து போட்டியிட வைத்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அது நம்மூர் பழக்கம் இங்கே வந்துருச்சா? பி டீமை நம்புவது இந்தியாவாக இருக்கலாம், இலங்கை ஒருபோதும் அதை நம்பாது என்பதிலே நான் ஆணைத்தனமாக நம்புகிறேன். இதில் எது பி டீம் என்று நீங்கள் கேட்கலாம். எங்கள் பாரதி அம்மா பேரிலே பி இருப்பதால் அதுவே பி டீம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அது சரிதான். அடுத்து இன்னொன்னு சொன்னாங்க, தசரதனை நியாயப்படுத்துறாங்க. ஐ மீன் கைகையை நியாயப்படுத்துறதுக்கு என்ன சொல்றாங்க, தசரதன் வாக்கு கொடுத்தாலே கன்யா சுல்க படத்துல வாக்கு கொடுத்தாலேன்னு சொல்லிட்டு அது வால்மீகிகள் அப்படி கொடுத்திருக்கிறாள். நான் என்ன கேட்கிறேன், எங்க சிலபஸ்லயே அது இல்லை. நமக்கு இல்ல, எங்க சிலபஸ்லயே அது இல்லை சார். நானும் அப்படிதான் சின்ன வயசுல தமிழ் எக்ஸாம்னு தெரியாம இங்கிலீஷுக்கு படிச்சுட்டு போய் உட்கார்ந்து கொஸ்டின் பேப்பர் திறந்து பார்த்தா தமிழ் எக்ஸாமா இருக்கிற மாதிரி கம்பெனியில் நாம் பேசுகிற போது வால்மீகியினுடைய கன்யா சுல்க பதத்தை கொண்டு வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு சான்றை வைத்து கைகையை நிரபராதி என்று ஆக்குவதை நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். அடுத்து எங்கள் அண்ணன் மரபின் மைந்தன் வந்து சொன்னார்,
அவர் ரொம்ப சாதாரணமா கைகேயை நல்லவே நல்லவே நல்லவேன்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்துருக்கிறார். இதுல என்ன வேடிக்கைன்னா, பெத்த புள்ளையே நீ தாய் இல்ல பேயின்ட்டான். தசரதன் கணவன் சொல்றான், பேய் கூட இறங்கினால் இறங்கும், நீ இறங்க மாட்டேங்கிறே, நீ பேயை விட மோசனிட்டா. இப்ப எனக்கு மரபன் அந்த அண்ணன் கிட்ட ஒரே கேள்விதான், புருஷனும் பேயின்னு சொல்லிட்டான், புள்ளையும் பேயின்னு சொல்லிட்டான், உங்களுக்கு மட்டும் ஏன் அவளை பிடிச்சிக்குதுன்னு எனக்கு தெரியல சார். அதாவது எப்பவுமே அப்படிதான், அடுத்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் அது அனுதாபமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெண் நம்ம வீட்டுல வந்தாதான் அது எவ்வளவு கொடூரமானதுங்கிறத அனுபவிச்சாதான் தெரியும். ரொம்ப பயமுறுத்தாதீங்கய்யா. நீங்க என்ன ஒரு பெரிய சிக்கல் பாருங்க, இங்க சான்றோர் சகிக்க முடியாதுன்னா நான் ரொம்ப எளிமையாக என் இளமையின் சிற்றறிவிலே இருந்து சொல்லுகிறேன். அவர்கள் சொன்னது போலத்தான், வாலி இயல்பிலேயே தீயவனாக இருக்கிறான். காப்பியம் தொடங்கிய காலத்திலிருந்தே வாலி பண்றதெல்லாம் தப்பு, ராவணன் பண்றதெல்லாம் தப்பு. சார் நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், எது தெரியுமா சகிக்க முடியாது? சான்றோர்ல இல்ல, நம்மள மாதிரி சாதாரண மக்களால் எது தெரியுமா சகிக்க முடியாது? கெட்டவங்க கெட்டவங்களா இருக்கிறதும் கெட்டவங்க கெட்டது செய்யறதும் பிரச்சனை இல்ல, நல்லவங்களா இருக்கவங்க கெட்டவங்களா மாறி கெட்டது செய்யறதுதான் சார் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. கம்பன் எப்படி தெரியுமா காட்டுறாரு? கையைய தூங்கிட்டு இருக்கும் போது காட்டுறாரு. மண்டோதரையும் அப்படிதான் காட்டினாரு, கைகையையும் அப்படிதான் காட்டுறாரு. தூங்கும் போது அந்த கேமரா போய் அப்படி கைகையை காட்டுது. அவ எப்படி படுத்திருக்காளா? பார்க்கடலில் பவளக்கொடி போல் கடைக்கண் அலிபொழிய. அவ தூங்கிட்டு இருக்காளா, அவ கடைக்கண்ணுல கருணை வழிதான். எனக்கு ஒரு சந்தேகம், கண்ணு திறந்திருந்தா தானே கருணை வழிய முடியும்? தூங்கினுங்கிற கண்ணுல எப்படி சார் கருணை வழியும்னா, தன் கனவிலே வருபவர்களுக்கு கூட கருணை செய்பவளாய் கைகையை இருந்தாள் என்பதால் அவள் தூங்கும் போது கூட கடைக்கண்ணிலே கருணை வழிந்தது. அப்படி தூங்கிட்டு இருந்தவ ரூம விட்டு போகும்போது கம்பர் எழுதுறாரு, தான் கணவன் கிட்ட வரத்தை வாங்கி கணவன் மூர்ச்சியாய் விழுந்துட்டான், இப்ப போய் நான் தூங்குறேன்னு போய் பெட்ல போய் படுத்தாலாம். கனவிலும் கூட கருணை செய்தவள் போய் கருணையே கொலை செய்து விட்டு தூங்குவதற்கு போகிறாள் என்கிற இடத்தில் நல்லவர்கள் கெட்டவர்கள் ஆவதை சான்றோர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை இந்த அரங்கத்திற்கு நான் சொல்ல நினைக்கிறேன். சார் நீங்க வள்ளுவனை நான் தொடக்கி வச்சுட்டே சொல்றேன், சான்றோருக்கு எது குற்றம்னா இது அதெல்லாம் இல்லை. அதை விட ரொம்ப முக்கியம், ஒரு குற்றம் செய்யறதுக்கு ஒரு காரணத்தை வச்சு கூடாது. அதான் வள்ளுவர் சொல்றார். என்ன காரணம்? எதையுமே நீ காரணமா வச்சு கூடாது. சார் ஒரு தப்பு பண்ணா அதிகபட்சம் எது தெரியுமா காரணமா வச்சுக்க முடியும்? என்னை பெத்த அம்மா, எனக்கு பால் கொடுத்து என் பசியை போற்றிய அம்மா பசியோடு இருக்கிறாள்னா நான் அவளுக்காக ஒரு பொருளை திருடி கொடுக்கலாமான்னா திருவள்ளுவர் சொல்லுகிறார், ஈன்றாள் பசிகாண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை என்று சொல்லுகிறார். இங்க என்ன பிரச்சனைனா, ஒரு ஈன்றாளே ஒரு பெரிய பழியை செய்திருக்கிறாளே, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் நான் சொல்றேன். சார் நான் தன் ராமனை தான் மகன்னு நினைச்சா உடனே கூனியினுடைய சூழ்ச்சியில அது என் மகன் இல்லைன்ட்டா. அவளுக்கு அந்த உரிமை இருக்கு, தப்பு இல்லை. ஆனா கூனி ரெண்டாவது ஒரு பாட்டு சொன்னா, நிறைய மேடையில சொல்றது இல்லை. கூனி சொல்றா, கோசலைக்கு நிறைய செல்வம் வரப்போகுது, கோசலைக்கு பெரிய 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 பொருள் கிடைக்க போகுதுன்னு சொன்னப்ப கைகை சொன்னால், பண்ண அரும் பெரும் புகழ் பரதனை கொண்டவளுக்கு இதற்கு மேல் பெறுவதற்கு வேற என்ன செல்வம் வேண்டும்னு, பரதனை என் குழந்தை அல்ல அது கோசலையின் குழந்தை என்று சொன்னவள் முடிவிலே கூனியை பார்த்து சொல்லுகிறாள், பரதன் என் மகன் இல்லை, இனி அவன் உன் மகன் என்று கோசலையின் மகனை கொண்டு வந்து கூனியின் மகனாக மாற்றுவதற்கு யார் கைகைக்கு உரிமை கொடுத்தது? எவ்வளவு பெரிய தப்பு, எவ்வளவு பெரிய தப்பு. நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம திருவள்ளுவர் சொல்லுகிறார், சான்றோரால் எது பழிக்க முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா பல இடங்கள் ஐயா சொன்ன பல உதாரணங்கள் இருக்கு. ஆனா நான் ஒன்னு எடுத்துக்கிறேன், ஏன்னா ரொம்ப சரியா பொருந்தும் நினைக்கிறேன். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. இதுல இந்த எல்லாத்துல எல்லாம் வந்துரும், எல்லாம் வந்துரும். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்குனா சான்றோர்கள் எதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னா பொய்க்கு எதிராக இருப்பதை விரும்ப மாட்டாங்க. இப்ப அடுத்து பொய்க்கு எதிரானதுன்னா என்னங்க? பொய்க்கு எதிரானது பொய், பொய்க்கு எதிரானது உண்மை. உண்மைனா என்ன? உண்மைனா உண்மை பேசுறது இல்ல. திருவள்ளுவர் சொல்றார், வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். யாருக்கும் தீமையை உண்டாக்காத ஒரு சொல்லை சொல்வதுதான் வாய்மை என்றால் கைகையை எப்படி அறிமுகப்படுத்துகிறார்?
தீயவை யாவினும் சிறந்த தீயாள் என்று கம்பன் சொல்லுகிறான். இப்போ எனக்கு என்ன தெரியுமா பெரிய சிக்கல், ராவணன் பண்ண பிரச்சனை சில பேரோட முடிஞ்சிருச்சு, வாலி பண்ண பிரச்சனை சில பேரோட முடிஞ்சிருச்சு. ஆனா கைகேயி பண்ண பிரச்சனை எது வரைக்கும் பாதிச்சுங்கிறத நிறைய பேர் யோசிக்கல. தசரதன் காலில் விழுந்து கதறி மூர்ச்சையானான். கோசலை மணி வயிற்றில் அடித்துக் கொண்டு அழுதாள். சுமித்திரை தன் பெற்ற பிள்ளையையும் போ அவனோட ஏவல் செய்யின்னு அனுப்பி வச்சுட்டா. கட்டி வந்த மனைவி சீதையும் காட்டுக்கு ராமனோட போகிறாள். இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டா பிரச்சனை இல்லைங்க. ராமன் அயோத்தியை விட்டு போகிற போது என்ன நடந்ததுன்னு கம்பர் காட்டுறார். ராமன் நாட்டை விட்டு வெளியே போறாரா, யானை தண்ணி குடிக்கலையா, நீட்டில களிறு கை நீரின் வாய் புதல் புறவிகள் பூட்டில, குதிரைங்க புல்லு சாப்பிடலையா, பசு தான் கண்ணு குட்டிக்கு பால் கொடுக்கலையா, கோழிங்க தான் குஞ்சுங்களுக்கு சாப்பாடு போடலையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே உண்ணாவிரதத்தில் இருக்குங்களா. ஒரு அரசியல் தலைவன் வெளியேறினால் உண்மையான உண்ணாவிரதம் கடைசியாக இருந்தது அயோத்தியில் இருந்தவைதான். ஒரு அரசியல் தலைவன் போனா கடைசியா உண்ணாவிரதம் இருந்தது இவர்கள் தான். இப்ப கைகேயி செய்த சகிக்க முடியாத குற்றம் என்ன தெரியுமா? ராமன் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு அவள் காரணமாக இருந்தால் அது அரக்கர்களுடைய தீவினையாலும் அது அமரர்களினுடைய தவத்தாலும் நடந்தது என்று நீங்கள் காரணம் சொன்னாலும் கூட, யானையும் குதிரையும் கோழியும் பசுவும் கூட பசியோடு நின்று அழுதது என்று சொன்னால் அத்தனை உயிர்களையும் நடுங்க வைத்த பழி கைகேயிக்கு மட்டுமே இருக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஒரு செய்தியோட நான் நிறைவு செய்யறேன். சார், பாவங்கள் நிறைய இருக்குது. பாவங்களுக்குலாம் லிஸ்ட் இல்ல. நம்ம பண்ண பாவத்தை லிஸ்ட் போட்டாலே 40 பக்கத்தை எழுதலாம். ஆனா எது முதல் பாவம்னு பார்க்கணும். எது முதல் பாவம்? நான் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் மீது கொண்ட பேரன்பால் சொல்லுகிறேன். மனுமலை கண்ட வாசகம் எழுதிய போது தன் மகன் ஒரு கன்றுக்குட்டியை ஏற்றி கொண்டு விட்டான் என்று சொன்ன பிறகு இந்த செய்தியை கேட்ட மனுநீதி சோழன் அழுகிறான். உலகத்தில் இருக்கிற பாவங்களை எல்லாம் பட்டியல் போடுகிறான். அதுல முதல்ல என்ன பாவத்தை தெரியுமா சொன்னான்? நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ என்பதைத்தான் முதல் பாவமாக வள்ளல் பெருமான் மனுநீதி சோழன் கதையிலே சொல்லுகிறான். என்றால் தசரதன் என்கிற ஒரு நல்லவன் தொடங்கி கன்றுக்குட்டி என்கிற நல்ல உயிர் வரைக்கும் அத்தனை உயிர்களையும் நடுங்க வைத்த கைகேயிதான் இருப்பதிலேயே சகிக்க முடியாத குற்றத்தை செய்தாள் என்று சொல்லி நான் மீண்டும் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பி டீமின் மாயையால் சி டீமை புறக்கணித்து விடாதீர்கள். குற்றம் என்று பார்க்கிற இடத்தில் ராவணன் செய்ததும் வாலி செய்ததும் ஒரே குற்றம் தான் என்றால், நீங்கள் அந்த குற்றத்திற்கு தலைப்புக்கு நீங்கள் பேசினால் அது இருவருக்கும் பொருந்தும் என்றால், அந்த இரண்டில் ஒருவர் வெளியேற்றப்பட வேண்டும், கைகேயி இங்கே இருக்கப்பட வேண்டும், பெண்களுக்கும் தனியிடம் ஒதுக்குங்கள் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏற்கனவே பெண்களுக்கு இடம் கொடுக்கறது பிரச்சனை ஆயிடுச்சு. இங்க பெண்களுக்கு தனி இடம் வேணும்னு கேட்கிறாரு தம்பி. ரொம்ப வித்தியாசமா பேசியிருக்கிறாரு. இதுல இந்த குற்ற பட்டியல்ல 2 பேரை ஒரு லிஸ்ட்ல சேர்த்துடலாம். அதுல இல்லாத ஒரு ஆள் கைகேயி தான். அது ஒரு நல்ல பாயிண்ட். அது நல்ல அந்த வியூவே ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப நல்லா சொன்னார்.